வாழ்க வளமுடன். வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதை வெளிவருவதற்கு ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் ஊக்கம் காட்டும் நண்பர்களுக்கும் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை சூழல் கற்பனை மிகுந்ததே என்றாலும் ஏதோ ஒரு சூழலை உணர்த்துவதற்காகவே ஆகும். வாருங்கள். இன்றைய சிந்தனையாம் இழப்பு யாருக்கு? நாயகனை பிரியாள் என்னும் அவ்வூர், அப்பெயராலேயே அதன் வரலாற்று பெருமை எண்ணி அதன்படி வாழ்ந்து வரும் நல்ல குடும்பங்கள் நிறைந்த ஊர். கணவன் மனைவியின் இணைபிரியா வாழ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டே நாயகனை பிரியாள் பகுதிதான். சான்றாக ஒரு குடும்ப வாழ்வை இங்கு எடுத்துக்காட்டலாம். பொன்பரப்பியில் வாழ்ந்து வரும் மருதமுத்து குடும்பத்தினருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் கல்யாண வயதில் பொறுப்பான வேலையிலும் இருந்தனர். மகளுக்கு உள்ள உயர்ந்த குணங்கள் மகன் தாண்டவ மூர்த்தியிடம் இல்லை என்பதால் மிகவும் நொந்து போனார் மருதமுத்து நாடார். ஒரு கால்கட்டு போட்டுவிட்டால் இவன் ஊர் சுத்த மாட்டான் என்பதை உணர்ந்த நாடார் தாண்டவம் ஆடும் மூர்த்தியிடம் அனுமதி பெறாமலேயே பெருக வாழ்ந்தான் குணசீலரின் மகள் பூங்கோதையை மணம் முடித்தால் பையன் தெரிந்து விடுவான். பிறகு அக்குடும்பத்தின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இவனை மாற்றிவிடும் என்று நம்பி இந்த நம்பியை அந்த நங்கைக்கு முறைப்படி திருமணம் செய்து வைத்தார். பெருக வாழ்ந்தான் கோதையோ பெரிய குடும்பத்தில் செல்லமாய் வாழ்ந்தவள். இவள் அக்குடும்பத்தின் 5வது பெண் என்பதால் ஒரு குறையும் இல்லாமல் வளர்க்கப்பட்டாள். பெண்களின் உணர்வுகளை பெண்களே முழுமையாக அறிய முடியும் என்றபடி வீட்டில் அனுசரித்து பேசி மகிழ்வதில் சிறந்து விளங்கினாள். கூட்டு குடும்பத்தில் கவலையில்லாமல் தாய் தந்தை அவர்கள் வழியான உறவினர்கள் இவர்களின் சகோதர சகோதரிகள் மற்றும் உடன்பழகும் நண்பர்கள் யாவரிடத்திலும் மாறாத அன்புடன் வாழ்ந்து வந்தாள் பூங்கோதை. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்தான் என்பார்களே, அதுபோல் கோதையும் செல்லமாக வளர்ந்தவளே ஆவாள். பூங்கோதையின் தகப்பனார் குணசீலர் கோதையை பார்க்கும் போதெல்லாம் அவரது தாயாரின் முகச்சாடையும் மனைவி பர்வதத்தின் முகச்சாடையுமே அமைந்திருப்பதை எண்ணி எண்ணி மகிழ்ந்து தன் பிள்ளைகளிடத்து பேரன்பினை காட்டி வளர்த்து வந்தார். வீட்டோடு மாப்பிள்ளைகளை வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டிருந்தார். இவரது மூத்த பெண்களில் இருவருக்கு அவ்வாறே வீட்டோடு மாப்பிள்ளை அமைந்து விட்டனர். அந்த அளவிற்கு குடும்பத்தினர் மகள்களை பிரிந்திட மனம் வராமல் செய்திட்ட ஏற்பாட்டினாள். ஆனால் கோதையின் கணவருக்கு வெளியூரில் வேலை என்பதால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. பாசமலராகிய கோதை தாண்டவமூர்த்திக்கு சொந்தமானதால் அவனுடன் சென்று விட்டாள். மாப்பிள்ளையும் பெண்ணும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தாண்டவமூர்த்தியின் கோணல் பார்வைக்கு அவர் வீட்டில் உள்ள அழகிய பெண்கள் யாவரையும் பார்க்கும் போதெல்லாம் கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா என்பது போல் ஆகிவிடும். அந்த உணர்வினை சூதுவாது அறியாத கோதைகளாலும் அவர்கள் குடும்பத்தினராலும் ஆரம்பத்தில் உணர முடியவில்லை. போக போக உணர்ந்து கொண்டு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் செய்வது அறியாது திகைத்து ஒரு கழுகை மாப்பிள்ளை ஆக்கினோமே என்றும் வருந்தினர். எனவே பஞ்சின் இடையில் நெருப்பை வைக்கக்கூடாது என்பதற்காக அம்மாடி கோதை, நீங்கள் இங்கு அடிக்கடி வரவேண்டாம். மாப்பிள்ளை வீட்டாரும் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். தேவை ஏற்பட்டால் ஓய்வில் நாங்களே உன் வீட்டிற்கு வந்து பார்க்கின்றோம் என்று கூறி அனுப்பி வைத்து விட்டனர். கோதையோ வெளியில் சொல்ல முடியாத தாண்டவத்தின் தாண்டவமாடும் புத்தியை எண்ணி சம்மதித்தும் விட்டாள். இருந்தாலும் உடனிருந்து வாழ்ந்தவர்களை பார்க்க முடியவில்லையே, நமக்கு இத்தகைய இழப்பு ஏற்பட்டு விட்டதே என்று பூங்கோதை எண்ணி வருந்தினாள்.
ஆனால் தாண்டவமோ கோதை அறியாமல் வட்டமிடும் கழுகு போல் மாமனார் வீட்டிற்கு கோதையாகிய மலர் இல்லாமல் வெறும் நாராகிய இவன் மட்டும் திருட்டுத்தனமாக சென்று விசாரித்து வந்தான். வரும் மாப்பிள்ளை எவ்வாறு இவரால் தடுக்க முடியும்? ஏதேதோ தக்க காரணம் சொல்லி வந்து போவதால். இதனை அறிந்த கோதையும் வேதனைப்பட்டால் தனிமையில். இவருக்கு சாப்பாடு போடுவதில் நான் என்ன குறை வைத்தேன்? பலர் வீட்டு முறையற்ற சாப்பாட்டை எதிர்பார்க்கும் புத்தி என்ன புத்தி? ஆண்டவா, நீதான் இத்தகையவரை திருத்த வேண்டும் என்று கோயிலில் மண்டியிட்டு அழுதாள். கோதை வாழும் வீட்டிலும் எல்லோரும் இவளைப் போலவே நிம்மதியை இழந்தனர். வீட்டுக்கு ஒருத்தி வந்தால் அடங்குவான் என்று பார்த்தால் நடக்கவில்லை. வீட்டிற்கு லேட்டாக வருவது, சாப்பிடச் சொன்னால் சாப்பிட்டு விட்டுத்தான் வந்தேன் என்பது எல்லாம் ரணவேதனைப்பட வைத்தது. கோதையோ அவள் வாழ்ந்த வீட்டின் உண்மை பாசத்தை இழந்து விட்டதை எண்ணி குன்றிப்போனாள். முறையாக வாழ்ந்தால் தானே குழந்தை பிறக்க வாய்ப்பு ஏற்படும். ஆனால் நாளடைவில் சக்தியை இழந்த கோதண்டம் அதை மறைக்க கோதையின் மேல் பழியை போட்டு பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பெற்று கொடுக்காததால் மறுமணம் செய்து கொள்ளவும் கோதண்டத்தின் மனம் ஊசலாடியது. துளிகூட உள் அன்போடு கோதையை நெருங்குவதே இல்லை கோதண்டம். தினம் பார்த்து பார்த்து அவள் முகம் அவனுக்கு பிடிக்காமலும் போயிற்று. நல்லவனாக இருந்தால் முகம் பார்த்து பேசுவான். இவன்தான் ஆண் பிள்ளையாயிற்றே, வேலி தாண்டும் கோயில் கடா ஆயிற்றே, நாய்வாலை நிமிர்த்த முடியுமா என்ன என்று யோசித்தனர். கல்லானாலும் கணவன், அவன் புல்லானாலும் புருஷன் அல்லவா? பாசத்தை காட்டி அவனை உணர வைக்க பலமுறை முயன்றும் தோற்றுப்போனாள் பூங்கோதை. விடாமுயற்சியாய் நேரில் அவள் அறிந்ததையெல்லாம் தெரிந்துதான் அமைதியாக இருக்கிறேன். உங்கள் பெற்றோரும் தெரிந்துதான் உள்ளார்கள். பெற்ற மகன் என்பதால் வெளிப்படையாய் சொல்லாமல் இலை மறைவாக காய்மறைவாய் சொல்லி வருகின்றார்கள். நல்ல குணம் உள்ளவர்களுக்கு புரியும். எல்லாம் உங்கள் சேர்வார் தோஷம்தான். கூடாததையெல்லாம் திருட்டுத்தனமாய் அனுபவிப்பது என்று இப்படியே போனால் நீங்கள் இரத்த கண்ணீர் நடிகர் எம்.ஆர். ராதாவைப் போல் ஆக வேண்டியதுதான் என்றும் அறிவுறுத்தினார். அப்போதைக்கு இப்போதையே சொல்லிவிட்டேன் என்றும் சொன்னார். வீட்டு சாப்பாடு மட்டுமே உடலுக்கு நல்லது, புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்றார். இருந்தால் இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, டாக்டர் கொடுத்தது. இந்தாங்க, இதை பாருங்க. என்னிடம் எந்த குறையும் இல்லை என்று எனக்கு டாக்டர் கொடுத்தது. தயவுசெய்து பாருங்கள் என்றதும் கோபமாக வாங்கி அதை கிழித்து போட்டு விட்டான் தாண்டவமூர்த்தி. மூடனின் செயலைக் கண்டு அவள் மனமும் கிழிந்தது. எவ்வாறேனும் இவன் மறுமணத்தை தடுக்க வேண்டுமென போராடினாள் கோதை. வேளுக்கிரைத்த நீர்போல் தாண்டவம் ஆடிற்று. ஆனால் கணவனின் தெம்பு அற்ற ஜீவசக்தி வீணானதை இந்நிலையில் எல்லாரிடமும் தெரிவிக்க இவள் மனம் விரும்பவில்லை. ஜென்மத்தோடு பிறந்த புத்தியை யாராலும் சரி செய்ய முடியவில்லை. கட்டுப்பாடு இல்லாத ஜாலி வாழ்வையை கோதண்டம் விரும்பினான். தன் விருப்பப்படியெல்லாம் அன்பு காட்டி தவறிய கோதையை வெறுத்தான். ஆனால் கோதையோ காதலையும் கணவன் மனைவியின் தூய நட்பையும் உண்மையான மகிழ்ச்சியின் அர்த்தத்தையும் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்றும் தெளிவு ஆனாள். அந்த நிலையில் அவள் எண்ணினாள், என்னை தொடும்போதெல்லாம் அவர் வேறு யாரையோ நினைத்து கொண்டு தொடுவதாகத்தான் நான் உணர்கின்றேன். அன்றும் இன்றும் நல்லவர்கள் ஆரோக்கியமாய் வாழ்ந்ததாக குறைவராத வீட்டு சாப்பாட்டையே சாப்பிட்டு வாழ்கின்றனர். ஆனால் இவரை போன்றவர்கள் வாழும் வரை குத்தாட்டம் போடுவதற்காக தினம் ஒரு முறையற்ற உணவை அருந்தி விட்டு நல்லவர்கள் வீட்டிற்குள் கழிவறைகள் போல காட்சியளிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட கழிசடைகள் தானே திருந்தினால்தான் உண்டு. நல்லவர்களாம் எனது கூட்டு குடும்பத்தை இழந்து இவ்வாறு நான் தனியே புலம்பும்படி ஆயிற்றே இறைவா என்று கோவென கதறி அழவும் செய்தால் யாரும் அறியாமல். தன்னைத்தானே பிறகு தேற்றிக்கொண்டு இவரை சொல்லி குற்றமில்லை, இதை ஒரு தொழிலாக்கி உள்ளார்களே, அது போகட்டும், அது அவர்களின் பிழைப்புக்கு வழிதேடல், மது, குடி, போதை. ஆனால் இவருக்கு எங்கே போயிற்று சுயபுத்தி? கண்கட்டு வித்தை செய்யும்
அதாவது சேலை கட்டும் மாதர் சேல் கண்ணை கட்டும் மாதர்கள். சில பெண்கள் மானத்தை வெளி உலகிற்கு பவுசாய் காட்டுவதற்காக எலி பொறியில் கருவாட்டு துண்டை வைப்பது போல் கவர்ந்து இழுத்திட கவர்ச்சி உடை அணிகின்றார்கள் ஒரு சிலர் மட்டுமே. ஆனால் நல்ல குடும்பத்தைச் சார்ந்த இன்றைய பெண்கள் பலரும் மானம் காப்பதற்காக முழு ஆடையும் அணிகின்றார்கள், பண்பாட்டை மறக்காமல். அன்றோ கந்தையானாலும் கசக்கி கட்டி கிழிந்த ஆடைகளையும் மானம் காக்க தைத்து போட்டனர். ஏன் பலர் இன்றும் பயன்படுத்தியும் வருகின்றனர். என்னைப்பார் என் அழகைப்பார் என்பவர்கள் மட்டும் இன்றோ பெரும்பாலும் தைத்த ஆடைகளை கூட கிழித்து பயன்படுத்துவது போல் உள்ளது. வித்தை காட்டுபவர்கள் உள்ளே வர வித்தை பார்க்கத்தானே செய்வார்கள் என்பது புதுமொழி ஆகின்றது என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டார். கோதண்டத்தின் காதில் யாவும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஆயிற்று. குடும்ப கௌரவத்தை காக்க யாவரையும் இழந்து புகுந்த வீட்டிலேயே கோதையானவள் அடைக்கலமானாள். ருசி கண்ட பூனை கோதண்டமோ தன்னுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் ரோஜா ராணியுடன் சொகுசாக உல்லாசமாக தனிக்காட்டு ராஜாவாக வாழ அவள் விருப்பப்படி வெளிநாடு அவளுடன் தன் வீட்டில் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிட்டான். யார் எக்கேடு கெட்டால் என்ன என்ற குறுகிய புத்தியுடன். அதனை அறிந்த கோதை மனம் ஒடிந்தாள். நம்பி வந்த நம்பி நம்மை வாழ்வில் இப்படி நம்பிவிட்டானே என்று வருந்தி மிகவும் துயரப்பட்டாள். கோதை போன்ற நல்லவர்களுக்கும் விதி விளையாடிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். கோதை புகுந்த வீட்டின் சோகத்தை தன் அன்பால் சரி செய்து அவர்களுக்கு நல்ல மருமகளும் ஆனாள். ஒரு நாள் விடியல் பிறக்கும் என்ற தன் நம்பிக்கையில். கோதையின் பெற்றோர்களோ வருந்தினாலும் அவளுக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று நம்பிக்கை கொண்டனர். என்றாலும் தங்களின் மனதுக்குள் கல்யாணமாகி பெண் இழப்பது எது தெரியுமா என்ற கேள்வியை எழுப்பி கூறினார்கள். எதை இழக்கின்றார்கள்? முதலில் அவர்கள் பெற்றோரை, இரண்டாவது அவர்கள் உடன்பிறப்புகளை, மூன்றாவது அவர்களது உறவினர்களை, நான்காவது நல்ல நண்பர்களை. இவை யாவற்றையும் எதனால் இழக்கின்றார்கள் தெரியுமா? மேலே குறிப்பிட்ட 4 உறவுகளும் அவளுக்கு தனித்தனியாக காட்டிய பேரன்பாம் உண்மையை பாசத்தை தன் வரப்போகும் கணவனாம் நல்ல ஆடவரிடம் கிடைக்குமென்ற எதிர்பார்ப்பாம் நம்பிக்கையில்தான். எனவே இக்கதையின் வழி நாம் அறிவது வாழ்க்கை என்பதே போராட்டம். அதில் அன்பு ஒன்றுதான் தேரோட்டம். கவலைகள் சின்ன பனிமூட்டம். அது நல் சூரிய ஒளிபட்டு மறையட்டும் என்பதை இழப்பு யாருக்கு என்பது காட்டுகின்றது. வாழ்க வளமுடன்.